ஹலோ சாம்ப்ஸ். பாடிகார்டு முனீஸ்வரன் சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இந்த பாடிகார்டு முனீஸ்வரன் கோவில் இருக்குது. சென்னை வாசிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த பாடிகார்டு முனீஸ்வரன் கோவில் எதுக்காக இருக்குது, அங்கே என்ன மாதிரியான வழிபாடு நடக்கும், இதெல்லாம் சென்னை வாசிகளுக்கு நல்லா தெரியும். பட் சென்னைக்கு வெளியில் உள்ளவங்களுக்கு மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த பாடிகார்டு முனீஸ்வரன் கோவில் எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வண்டி ஒன்று வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ஃபீல்டு டூ வீலராக இருக்கட்டும், இல்லைன்னா டாடா ஏஸ் குட்டியானையாக கூட இருக்கட்டும். சென்னை ஆளுங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டி கையில் கிடைச்சதும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வண்டியை பாடிகார்டு முனீஸ்வரன் கோவிலுக்கு விட்டுடுவாங்க. அங்கே போயிட்டு அந்த வண்டிக்கு முதல்ல ஒரு பூஜையை போட்டுட்டு தான் அந்த வண்டியை யூஸ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. இது காலங்காலமாக ஒரு பழக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு வழிபாடாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. பாடிகார்டு அப்படின்னா நம்மளோட உடம்பையும் வண்டியோட பாடியையும் பாதுகாக்க செய்யும் பூஜை. இதுதான் பாடிகார்டு முனீஸ்வரன் கோவிலில் பல காலமாகவே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் வழிபாடு. உடம்பை பாதுகாக்கிறது, வண்டியோட பாடியை பாதுகாக்கிறது, இதெல்லாம் ஓகே. அது என்ன பாடிகார்டு முனீஸ்வரன்? தமிழ் கடவுளுக்கு எப்படி இங்கிலீஷ் பேர் வந்தது? யார் கனவுலையாச்சும் முனீஸ்வரன் வந்து சொன்னாரா பாடிகார்டு முனீஸ்வரன் பேர் வைங்கப்பா அப்படின்னு? அங்கே கதையே வேற. முனீஸ்வரனுக்கும் பாடிகார்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத கதை அது. ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீகோட் பண்ணிடலாம். உலகத்திலேயே இது ஒன்று மட்டும்தான் பாடிகார்டு முனீஸ்வரன் கோவில், வேற எங்கேயுமே கிடையாது. முனீஸ்வரன் கோவில் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் இந்த பாடிகார்டு முனீஸ்வரன் கோவில்ன்றது சென்னையை தவிர்த்து வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோட மவுண்ட் ரோடு அண்ணா சாலையிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஃப்ட் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறது போல் லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அங்கே பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலத்துக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பாடிகார்டு முனீஸ்வரன் கோவிலை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதோட ஆக்சுவல் ஹிஸ்டரி என்னன்னா, வெள்ளக்காரங்க இந்தியாவை ஆக்கிரமிச்சது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1639 1639 சென்னைக்குள்ள, அதாவது இந்தியாக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையை ஒன்று கட்டினாங்க. அந்த ஜார்ஜ் கோட்டையில் வசிச்சுக்கிட்டு வந்தது கவர்னர், வெள்ளக்கார கவர்னர். அந்த ஜார்ஜ் கோட்டையை கட்டின பிறகு அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்த ஏரியாவை ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேமை வச்சுட்டாங்க. சவுகார்பேட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியா தான் ஜார்ஜ் டவுன். இந்த வெள்ளக்காரங்க அந்த ஜார்ஜ் டவுனை பிளாக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அவங்கெல்லாம் வெள்ளையா இருப்பாங்க, நாமெல்லாம் கருப்பன்றதுனால அந்த ஜார்ஜ் டவுனை பிளாக் டவுன் தான் சொல்லுவாங்களாம். அதை சொல்லி காட்டவே சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு அதை ஒயிட் டவுன்னு சொன்னாங்களாம். சரி, அந்த கதையெல்லாம் விடுங்க. இந்த கவர்னருக்கு நம்ம சென்னையோட வெயில தாங்க முடியாமல் கார்டன் மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு கொஞ்சம் தள்ளி கவர்னருக்காக தோட்ட வீடு ஒன்று கட்டினாங்களாம். வீடுன்னு சொல்ல முடியாது, மாளிகை, தோட்ட மாளிகைன்னு சொல்லலாம். ஸோ ஒர்க்கிங் டேஸில் அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் வசிச்சுட்டு மற்ற நாட்களில், இந்த லீவு நாட்களில் சாட்டர்டே சண்டேஸ்லாம் அந்த தோட்ட மாளிகையில் போய் ஸ்டே பண்ணுவாராம். இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1745 வருஷம் வந்து பிரெஞ்சுக்காரங்க இங்கே வந்து தாக்குதல் பண்ணி மொத்தமாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அது அப்படியே 3-4 வருஷம் போயிடுச்சு. அவங்க டைம் முடிஞ்சதும் அவங்க போயிட்டாங்க, மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பழைய குடி கதவை தொகடியான்றது போல அகைன் இந்த வெள்ளைக்காரங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இங்க வந்து பார்த்தா அந்த மாளிகை, அதாவது அந்த தோட்ட மாளிகை டெமாலிஷ் ஆன கண்டிஷன்ல இருந்துச்சான். அது பொதுவாகவே நடக்கிறது தானே. இவங்க விட்டுட்டு போனால் அவங்க வந்து இடிப்பாங்க, அவங்க விட்டுட்டு போனால் இவங்க வந்து இடிப்பாங்க. இப்படி யாராவது ஒருத்தங்க முன்னாடி இருந்ததை இடிச்சிட்டு போயிடுவாங்க. அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. ஸோ அந்த தோட்ட மாளிகை ஸ்வாஹா கவர்னருக்கு. அதனால கவர்னருக்கு புதுசாக மாளிகை ஒன்று கட்டணும், எப்படி புத்தம் புதுசாக சும்மா வந்தாவோ ஒரு மாளிகை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணிருக்கு. யாருக்கு தோணிருக்கு? ஆப்வியஸ்லி அந்த வெள்ளைக்கார கவர்னருக்கு தான் தோணிருக்கும். ஏன்னா அவர் தானே அங்கே தங்க போகிறது. ஸோ கவர்னருக்கு எந்த இடத்துல மாளிகையை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடினாங்க. இப்போ சொல்லப்போ இந்த கான்செப்டை நல்லா தெளிவாக கவனமாக நோட் பண்ணுங்க சகோ. ஏன்னா மெட்ராஸ், அந்த மெட்ராஸ்ன்ற வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்றதுக்கான சின்ன கான்செப்ட் இதில் இருக்கு. இவங்க கவர்னருக்கு மாளிகையை கட்டுறதுக்காக சேப்பாக்கத்துலேருந்து சென்ட்ரலுக்கு போகக்கூடிய வழியில் மிகப்பெரிய மாளிகை ஒன்று பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல வசிச்சுக்கிட்டு வந்த அந்த ஃபேமிலியை மட்ரா ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஃபுல் நேம் வந்து மெடைரோஸ் ஃபேமிலி.
பட் மெட்ரா ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அந்த சுத்து வட்டாரத்தில் உள்ளவங்களால அழிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த மெடேரோஸ் தான் மெட்ராஸ் ஆயிடுச்சுன்னு சில கதைகள் இருக்கு. இது இல்லாம இன்னொரு கதை ஒண்ணு இருக்கு. என்னன்னா, பழங்காலத்துல மெட்ராஸ்ல முத்துக்களும் ராசுக்களும் வித்துக்கிட்டு இருந்ததால அந்த முத்துராசு தான் மெட்ராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி வேணாலும் ஆகட்டும். இப்போ அந்த மெட்ரா ஃபேமிலி அந்த பர்டிகுலர் இடத்துல வாழ்ந்துக்கிட்டு வந்ததாகவும் அவங்க கிட்ட இருந்து தான் வெள்ளைக்காரங்க அந்த இடத்த அந்த கவர்னரோட மாளிகைக்காக வாடகைக்கு எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ லீவு நாட்களில் சாட்டர்டே சண்டேஸ்லாம் கவர்னர் அந்த இடத்துல அந்த மாளிகையில தான் போய் ஸ்டே பண்ணுவாராம். அதுக்கப்புறம் டிப்பு சுல்தானோட படைபலம் தாக்க வந்ததால வெள்ளைக்கார கவர்னர் பயந்துக்கிட்டு அகைன் பேக் டு தி ஜார்ஜ் கோட்டைக்குள்ளேயே வந்துட்டாராம். ஆனால் டிப்பு சுல்தானோட கதை முடிஞ்சதும் வெள்ளைக்காரங்களுக்கு அந்த பயமன்றது சுத்தமாக இல்லாமல் போச்சு. அது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1799 வருஷம் 1799 திப்பு சுல்தான் இறந்து போயிட்டாரு. அதனால வெள்ளைக்காரங்களுக்கு தைரியம் பண்றது ஜாஸ்தி ஆயிடுச்சு. இனி எந்த பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்ரா குடும்பம் இருந்த அந்த இடத்தையே விலைக்கு பேசியிருக்காங்க. அந்த இடத்துலயே புதுசா கவர்னர் மாளிகையை கட்டி 1801 வருஷத்துல புதுசா கவர்னர் மாளிகையை அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. அந்த டைம்ல கவர்னர் வந்து ராபர்ட் கிளைவ் II. ஸோ அந்த ராபர்ட் கிளைவ்காக தான் அந்த மாளிகையை கட்டி அந்த மாளிகைக்கு கவர்மெண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. கவர்னர் வந்து இனிமேல் ஜார்ஜ் கோட்டையிலலாம் இருக்க மாட்டாரு, எப்பவுமே இங்கே தான் பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதாவது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாளிகைக்கு பின்னாடி எல்லா வெள்ளைக்கார ஆஃபீஸர்ஸும் விருந்து சாப்பிட செம்மையான பில்டிங் ஒன்று 1802 வருஷத்துல கட்டியிருக்காங்க. அந்த விருந்தினர் மாளிகை இப்போ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஹால். அந்த இடத்துல தான் ஒரு காலத்துல வெள்ளைக்காரங்க ஒன்று கூடி நாஷ்டா சாப்பிடுவாங்களாம். இந்த நாஷ்டான்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்தியாவில் பல இடங்கள்ல டிஃபனை நாஷ்டான்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க, ஆந்திராவில் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் கூட சில இடத்துல நாஷ்டான்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த நாஷ்டான்ற வார்த்தை எங்கிருந்து ஆக்சுவலி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் மொழியிலேருந்து வந்திருக்கு. அதோட மீனிங் வந்து ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் தி டே, அதாவது டிஃபனு. அண்டு இந்த நாஷ்டாவை பற்றி இப்போ எதுக்கு பேசணும், எதையோ பேசப்போ எங்கேயோ வந்துட்டேன். ஸோ அதை விட்டுடுங்க. ஸோ கவர்னருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால கவர்னர் மாளிகைக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு இடம் ஒன்று ரெடி பண்ணாங்க. அந்த இடத்துக்கு பாடிகார்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அந்த இடத்துல ராணுவ படையெல்லாம் தங்க வச்சாங்க. பாடிகார்டு லைன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்னர் உட்கார்ந்து போகக்கூடிய அந்த குதிரைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைனா 10-12 பாடிகார்ட்ஸ் குதிரையில உட்காந்து போவாங்களாம். அதாவது இந்த பக்கம் 10-12 பேரு, அந்த பக்கம் 10-12 பேரு. அதுதான் பாடிகார்டு லைன்ஸ். அந்த பாடிகார்ட்ஸ் வந்து ஒரு ஷிஃப்ட் கிடையாது, டபுள் ஷிஃப்ட்ல வேலை செய்வாங்களாம். காலையில ஒரு ஷிஃப்ட், சாயங்காலம் ஒரு ஷிஃப்ட். பீச்சுக்கு போகக்கூடிய வழியில தீவு திடல் அப்படின்னு சொல்லிட்டு இடம் ஒன்று இருக்கு, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அது வந்து ஒரு காலத்துல நிலத்தோட தான் கனெக்ட் ஆகி இருந்தது. அதை வந்து தனியா கட் பண்ணிட்டாங்க. அது வந்து வேற கதை, அது இப்போ நமக்கு வேணாம். ஸோ அந்த இடத்த தீவு திடல்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இங்கிலீஷ்ல ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் ஷிப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பாடிகார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல முக்காவாசி பாடிகார்ட்ஸ் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தீவு திடல்ல அவங்களுக்காக மசூதி ஒன்று கட்டிக்கிட்டாங்க. அந்த மசூதிக்கு பாடிகார்டு மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அது இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இருந்தது. அந்த பாடிகார்ட்ஸ்ல பெரும்பாலானவர்கள் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சில பேர் இந்து மதத்தை சேர்ந்தவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த இந்து மதத்தை சேர்ந்தவங்க இஸ்லாமியர்கள் அவங்களுக்காக மசூதியை கட்டிக்கிட்டாங்க. அதே போல் நமக்குன்னு ஒரு கோவில் வேணும் இல்லையா அப்படின்னு யோசிச்சு அதே லைனில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல முனீஸ்வரனோட கோவிலை ஆரம்பித்து வச்சாங்க. டேட்டு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல, பட் 1810 வருஷத்துலேருந்து 1814-15 தான் அங்கே அந்த முனீஸ்வரனோட கோவில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சில தியரிஸ் இருக்கு. அந்த பாடிகார்டு வேலையை செஞ்சுக்கிட்டு வந்தவங்க ஹிந்துஸ் கம்மியாக தான் இருந்திருக்காங்க. அதனால அவங்களோட நம்பிக்கைக்காகவும் மன திருப்திக்காகவும் அங்கே அந்த முனீஸ்வரனோட கோவிலை ஆரம்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் மாளிகையை விட பெருசாக ஒரு மாளிகையை கிண்டியில் ஒன்று கட்டி கவர்னர் வந்து லீவு நாட்களில் அந்த கிண்டி மாளிகைக்கு போயிடுவார். இப்படி இங்கேயும் அங்கேயும் ஷிஃப்ட் ஆகி இருந்துக்கிட்டு வந்த சமயத்தில் வெள்ளைக்காரங்களுக்கு நம்ம இடத்தோட வெயில சுத்தமாக தாங்க முடியல. இது என்னடா இது இப்படி அனல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில்லுன்னு ஏதாவது இடம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாங்க.
அப்போதான் அவங்களுக்கு உதகமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, அதாவது ஊட்டி. அதனால வெயில் காலத்தில் ஊட்டிக்கு போயிடுவாங்க, மழை காலத்தில் சென்னைக்கு வந்துடுவாங்க, அதாவது மெட்ராஸுக்கு வந்துடுவாங்க. ஊட்டிலையும் இதே போல மாளிகையை ஒன்று கட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த வெயில் காலம் வந்ததுன்னா அத்தனை பேரும் மொத்தமாக ஊட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. இங்கே இருக்கும் அந்த 6 மாதம் மட்டும்தான் அந்த கோவில் பராமரிக்கப்படும். பேலன்ஸ் உள்ள 6 மாதம் வெறிச்சோடி தான் கிடக்கும். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வந்துடுச்சு. இண்டிபெண்டன்ஸ் வந்த பிறகு மெட்ராஸோட முதல் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் சின்ஜி. ஸோ அந்த முதல் கவர்னர் என்ன பண்ணாருன்னா, அங்கே 6 மாதம் இங்கே 6 மாதம் இதெல்லாம் வேணாம், டைம் வேஸ்ட்டு, எப்போவுமே ஒரே இடத்துல பர்மனெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகைக்கு மொத்தமாக ஷிஃப்ட் ஆகிடலாம்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் மொத்தமாக கிண்டி கவர்னர் மாளிகைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மவுண்ட் ரோட்ல உள்ள மாளிகையை மொத்தமாக காலி பண்ணிட்டு கிண்டியில் உள்ள மாளிகைக்கு போயிட்டாங்க. கவர்னரோட அந்த பாடி கார்ட்ஸும் போயிட்டாங்க. மெதுமெதுவாக என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரைன்றது போய் காரெல்லாம் வந்துடுச்சு. அதனால இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸு பிளாக் கார்ட்ஸ்னு ட்ரெண்டே மாறி போச்சு. அதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸ்ன்றதே கவர்னருக்கு சுத்தமாக தேவைப்படாமல் போயிடுச்சு. அதனால பாடி கார்ட்ஸ்ன்றதை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதை விட்டுட்டாங்க. ஆனால் அந்த பாடி கார்ட்ஸ் ஆரம்பித்தா அந்த முனீஸ்வரன் கோவில் மட்டும் அப்படியே தான் இருந்தது. நாளடைவில் பேச்சுவாக்கில் என்ன ஆகியிருக்குன்னா, எப்பா அந்த பல்லவன் சாலையில் முனீஸ்வரன் கோவில் இருக்கு இல்லையா, எந்த முனீஸ்வரன் கோவில்ப்பா, அதான்ப்பா அந்த பாடி கார்ட்ஸ் ஆரம்பிச்சாங்களே அந்த பாடி கார்டு முனீஸ்வரன் கோவில்ப்பா அப்படின்னு சொல்லி 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 இன்னைக்கு அது பாடி கார்டு முனீஸ்வரன் கோவில் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஓகேடா, அந்த பாடி கார்டு முனீஸ்வரன் கோவிலோட ஹிஸ்டரி என்னன்னு சொல்லிட்டேன். ஆனால் அங்கே வண்டிகளுக்கு எதுக்காக பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும், அதையும் சொல்லிடலாம். இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு மெட்ராஸ் அரசாங்கத்தில் வேலை செஞ்சது நம்ம தமிழ் ஆளுங்க தான். அந்த சுற்று வட்டாரத்தில் முனீஸ்வரன் கோவில் வேற எங்கேயுமே கிடையாது. அந்த டைமில் அவ்வளோ டிராஃபிக்கும் கிடையாது. ஸோ அரசாங்கத்தில் வேலை செஞ்ச தமிழ் ஆளுங்க அவங்களோட காரை எடுத்துக்கிட்டு வந்து பாடிகார்டு முனீஸ்வரன் கோவிலுக்கு வெளியில் நிற்க வச்சுட்டு முனீஸ்வரனை கும்பிடுவாங்களாம். அண்டு காரெல்லாம் அப்போ தான் புதுசாக வந்தது இல்லையா, அதனால சென்டிமெண்ட்டில் அந்த காருக்கும் ஆர்த்தியை காட்டியிருக்காங்க. அதை பார்த்தவங்க நாமளும் இதே போல் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை பார்த்து செஞ்சு 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 இன்னைக்கு அது வண்டிகளுக்கு பூஜை செய்யும் கோவிலாக மாறி போச்சு. ஸோ ஆங்கிலேயர்களுக்கு பாடி கார்ட்ஸாக வேலை செஞ்ச சில பேர் அவங்களோட நம்பிக்கைக்காக ஆரம்பிச்சு வச்ச கோவில் தான் இந்த முனீஸ்வரன் கோவில். நாளடைவில் அது பாடி கார்டு முனீஸ்வரன் கோவிலாக ஆயிடுச்சு. இதுதான் பாடி கார்டு முனீஸ்வரன் கோவிலோட ஆக்சுவல் ஹிஸ்டரி. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.